Hello, this is Dr. Jayashree from Chennai. I'm a professor. டெய்லி ஒரு புது புது ஐடியாஸோட புதுசாக ஜாலியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வியூஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் 9840 575 494. உங்களுக்கு எதாவது புது ஐடியாஸ் வேணும், புது திங்கிங் வேணும், இல்லை ரெசிலியன்ஸ் பவர், டிட்டர்மினேஷன், கான்ஃபிடென்ஸு, நம்ம எடுத்து பண்ண லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எது வேணாலும் எனக்கு கேளுங்க. நான் சொல்லித்தரேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஏன்னா நம்ம படித்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி தேவையானவங்களுக்கு சென்று ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ பழைசு பற்றியும் நம்ம பேசுகிறோம், புதுசு பற்றியும் பேசுகிறோம். பழையவை ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. உங்கள் பாட்டி தாத்தா சொன்ன அறிவுரைகள், கதைகள் படி தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. பாட்டி சொன்ன கதை ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? தாத்தா சொன்ன ஞாபகம் இருக்கா? ரேபிட் கதை ஞாபகம் இருக்கா? அம்மா அப்பா வந்து ரேபிட்டோடைய அம்மா உள்ளே பத்திரமா இது வர்றோம்ல, நான் போய் உங்களுக்கு ஹண்ட் பண்ணிட்டு வரேன்னு போவேன். ஒரு ரேபிட் மட்டும் அதிலேருந்து வெளியே வந்து அம்மா சொன்னாங்கன்னா கூட கேட்காம வெளியே போயிடும். அந்த ரேபிட்டை வந்து ஒரு ஹண்டர் பிடிச்சிட்டு போய் சாப்பிட்டுடுவான். ஓகே, அம்மா அப்பா பேச்சு கேட்காம போனவங்களுக்கு இந்த மாதிரி தான் நிலமைன்ட்டு சொல்லுது ரேபிட் கதை. அது எவ்வளோ முக்கியம் இப்போ கூட நான் நினச்சி பார்ப்பேன். எந்த ஃப்ரெண்டு பார்ட்டிக்காவது கம் ஃபார் மை பர்த்டே பார்ட்டி, மை ரிசப்ஷன், மை வெட்டிங்னு எல்லாமே ராத்திரி தான். உங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது சென்னையில்? ஆஃப்டர் 6:30 wearing jewels, பட்டு சாரி, all decorations, and you are going by your car, some unknown drivers, or you are taking a ஓலா ஏதாவது ஒரு புக் பண்ணி போனீங்கன்னா அந்த ஓலா டிரைவர்லாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா? இப்போல்லாம் ரொம்ப பாதி ரவுடிஸாக இருக்காங்க. ஸ்மோக் பண்ணிட்டு வரானுங்க. அப்புறம் ஒரு மாதிரி பாட்டெலாம் போடுறாங்க. பாட்டு போடாதனா கேட்க மாட்டான். இவங்க சிகரெட் பிடிக்காதப்பான்னா கொஞ்சம் இறங்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் ஒரு ஆள். அதுவும் ஆளை பார்க்கறதுல நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு இது தேவைதான். இப்படி கேளுங்க. இஸ் இட் நெசசரி யூ ஷுட் கோ டு தட் வெட்டிங்? இஸ் இட் நெசசரி ஃபார் யூ டு அட்டெண்ட் தட் பார்ட்டி? வென் யூ ஆர் எ விமன், இஃப் யூ ஆர் சிங்கிள், இஃப் நோபடி இஸ் ஜாயின், யூ டோன்ட் கோ. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் யுவர் சேஃப்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி இஸ் ரியலி இஸ் இட் நீடட்? நீ போகலன்னா ஒன்றும் நடக்காதா? தேர்ட் ப்ரியாரிட்டி வந்து உங்கள் அம்மா தனியாக விட்டு போவீங்க, அவங்க வயசானவங்க. அவங்க ஐயோ எப்போ வருவேன்னு கேட்டுனே இருப்பாங்க. போனால் அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா? ரிசப்ஷனுக்கு பொண்ணு வரவே வராது. காத்திருந்து அவங்க ட்ரெஸ் பண்ணிவிட்டு 7:30 வந்து நிற்கிறாங்க. நான் 4:30 போயிட்டேன். அப்புறம் வேஸ்ட்டாக ஆச்சு. அதுவும் டைம் அந்த பொண்ணு வந்து நின்று அதை பார்த்து அது கிஃப்ட் கொடுத்து எல்லாம் கூட படித்தவங்க வந்து எல்லாம் சேர்ந்து பேசி அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு புறப்படும்போது 9 ஆகிடுது. வீட்டுக்கு வரும்போது 10:30 11 ஆகிடுது. இஸ் இட் சேஃப் ஃபார் எ விமன்? இதெல்லாம் அவ்வளோ முக்கியமானது. என்கிட்ட அது சொல்லணும்னு நான் தோணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து கேட்கும்போது கல்யாணத்துக்கு வரலையே அம்மா, ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடாது, வேறு அஃபிஷியல் திங் வந்துடுச்சுமா, நான் வந்து மார்னிங் எப்போயாவது பார்க்குறேன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை. ஏதாவது ரீசன் எனக்கு பயம்னு சொன்னால் யாருமே மதிக்க மாட்டாங்க. எனக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னால் நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் யூ. எனக்கு கூட யாரும் இல்லைன்னு சொன்னால் அவங்களும் விட்டு போயிடுவாங்க. இதுதான் என்னுடைய இன்ட்ரு ஃபேஷன் சொசைட்டி. ஹவு தே ட்ரீட் யூ இஸ் யூ ஷுட் சே, டு யூ ஹேவ் திஸ்? ஐ ஹேவ் பீப்புள் அட் ஹோம். எஸ். நான் இஸ் தேர் எனிபடி டு கம் வித் யூ? எஸ். இருக்கோ இல்லையா எல்லாம் சொல்லிட்டு போங்க. யுவர் லைஃப் இஸ் எஸ். டோன்ட் சே நோ. பை.